அனைவருக்கும் வணக்கம். Good day, everybody. So today is our new channel opening with blessings of God and best wishes from all of you. Our new channel name is Ravi's Village Cooking, and today is 21st January 2026 Wednesday, and shortly we are going to cook shrimp curry, and with a tasty, we will touch your taste buds. And please kindly watch continuously Ravi's Village Cooking. This channel is only the food related video, and thank you very very much. அன்பார்ந்த மக்களே, நண்பர்களே, இன்று 21ஆம் தேதி ஜனவரி மாதம் புதன்கிழமை 2026. இன்றைய நல்லாளில் பார்த்தீங்கன்னா ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் அப்படின்ற யூடியூப் சேனல் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா வெறும் உணவு சம்பந்தப்பட்ட வீடியோங்களா தான் இருக்கும். அதனால உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றைக்கும் எங்களுக்கு தேவை. கடவுளுடைய அருளாலையும் உங்களுடைய எல்லோருடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த சேனல் மேலும் மேலும் வளருவதற்கு தாங்கள் தான் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ரவி. ஸோ ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் மறந்துடாதீங்க. இன்றைக்கு வந்து இந்த முதல் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா எறா தொக்கு. ஸோ உங்களுக்கு சுவையான இந்த எறா தொக்கை எப்படி பண்ண போறதுன்றது இன்றைக்கு நம்ம வந்து காட்ட போறோம். இப்போ நம்ம வீடியோ உள்ள போலாம் வாங்க. ஸோ நவ் லெட்ஸ் வி கோ டு த வீடியோ ஸ்ட்ரைட் அவே. மக்களே, மண் மனம் மாறா எறா தொக்க இப்ப நம்ம சில நொடிகளில் செய்ய போறோம். இது நீங்களும் கூடியே இருந்து செய்யறதா வந்து நீங்க உணர்வீங்க, சுவைங்க. இத வந்து அதுக்கப்புறமா நீங்களும் இன்னொரு தடவை நீங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல போடுங்க. அது எல்லாமே வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில தான் இப்ப நம்ம செய்ய போறோம். வாங்க, நம்ம மீண்டும் நம்ம அடுத்த வீடியோலயும் நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து வேற வேற வீடியோங்களாம் வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க வந்து அசத்தலான இந்த மண்மன மாறா எறா தொக்க வந்து இப்ப சில நொடிகளில் பார்க்க போறீங்க. வாங்க போலாம். Guys, good friends, ladies and gentlemen, let's go together and cook a very delicious shrimp curry, prawn curry, and taste along with us. And you also can try the same recipe and you will feel the delicious shrimp curry. And please write in a comment, and please kindly watch regularly Ravi's Village Cooking. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து எறா தொக்கு செய்ய போகிறோம். We are going to make prawn தொக்கு. We are buying prawns here, very fresh here. So this is the shop. Let's make a prawn தொக்கு, எறா தொக்கு. என்ன ஒரு இது விழுப்புரம். ஸோ வி ஆர் பையிங் திஸ் ப்ரான்ஸ் இன் விழுப்புரம். விழுப்புரத்தில் நம்ம யாராவது வாங்கி கோழியனூரில் போயிட்டு நம்ம வந்து சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இவங்களே வந்து யாராவது வாங்கி நம்மளுக்கு கொடுத்துட போகிறாங்க. கொஞ்சம் வேலை மிச்சம். ஸோ they are going to clean these prawns and they will give it to us. Then we will prepare a nice prawn தொக்கு.
நண்பர்களே, இப்ப நம்ம எறா தொக்கு பண்றதுக்கு முன்னாடி இப்ப நம்ம அரிசியை வந்து சமைக்க போறோம். இந்த அரிசியை பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இதுல நேராவே தண்ணியை ஊத்தி நேராவே அரிசியை போட்டு வடிக்கிறது தான் வந்து வழக்கம். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமா பண்ண போறோம். அத நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அசந்தே போயிடுவீங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுல 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி முதல்ல நம்ம இதுல ஊத்த போறோம். Dear friends, ladies and gentlemen, so let me also tell in English. Usually this is electric cooker. People used to make a rice directly, the rice and the water all together here. So we are not going to do that. We are going to do a different style. What we are going to do is, this is the measurement. This is the, what you can say, this is the level. For 2 cup of rice in this vessel, we are going to make 4 cup of water. So let's fill the water there, 4 cup of water. இப்போ 4 கப்பு தண்ணி இதுல ஊத்த போறோம். 1, 2, 3 and 4. 4 கப்பு தண்ணி ஊத்திட்டோம். We filled 4 cup of water in this, and then let's see the next step. So மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த 2 கப் அரிசி தான் இதுல இருக்கு, கழுவி வச்சிருக்கு. இதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 8 கப்பு தண்ணி எடுத்து ஊத்த போறோம். அதாவது 8 கப்பு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 1. So we are going to mix 8 cups of water in this rice. 2, 3, 4, 5, 6, 7 and 8. இப்ப 8 கப் ஆயிடுச்சு இதுல. சோ இங்க வந்து ஆல்ரெடி 4 கப்பு ஊத்தி இருக்கு தண்ணி. 2 கப்பு ரைஸ், 2 cups of rice is here. 8 cups of water is here. Here already 4 cups of water inside. Now what we are going to do is, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to keep this in the stove. இப்ப உள்ள வச்சாச்சு. இப்ப இதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு தட்டை வந்து மூடறோம். We are closing the lid here, the plate, and then closing the stove gently. And இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மூடியாச்சு. இப்ப நம்ம வந்து switch ஆன் பண்றோம். அவ்வளவுதாங்க. That's all. You see the light here indication? So when it finish, I will show you. இப்போ இது முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1/2 கிலோ எறா இருக்கு. So you can see here is 500 grams of shrimp is here. And for this we are going to cut 4 tomatoes and 3 onion and 2 green chilli. ஒரு 3-4 தக்காளியும், ஒரு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி இங்க இருக்கு. So here the garlic and ginger is there. We are going to chop that. மக்களே, இப்போ வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு இருக்கோம். உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணுவோம். So now we are peeling the garlic and chopping the onion.
chop the tomato. ஸோ நவ் இட்ஸ் ஜிஞ்சர். இப்போ இஞ்சி நம்ம கட் பண்ணிடுவோம். பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. ஸோ வி ஆல்ரெடி சாப் த ஆனியன் அண்ட் green chilli, tomato. Now we are peeling the ginger and we'll chop the ginger nicely. Ginger is very very good for health. Ginger வந்து இஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இஞ்சி வந்து உணவில் சேர்த்துக்கங்க. கட் பண்ண இஞ்சியை வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கிக்கணும். சட்னி மதத்தில் நசுக்கிக்கணும். We will peel the garlic. இப்போ நம்ம இந்த பூண்டை முழுசா நம்ம போட போறோம். மக்களே, எறா, shrimp. This is shrimp. And here the chopped tomato, chopped onion, chopped green chilli, garlic, ginger, coriander and curry leaves. And here you can see cinnamon. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதாவது cinnamon, clove and cardamom. இங்க பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், chilli powder 2 spoons and dania powder, coriander powder 2 spoons, dania powder 2 spoon, garam masala 1 spoon, garam masala 1 spoon and turmeric is half spoon, all homemade. And this is a pan. This is செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். This is a pure gingerly oil which we made. So மக்களே, ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இப்போ தீய கடாயை எடுத்து நம்ம வைக்க போறோம். ஹை ஃப்ளேம். And now the pan is there, kadai, and we will wait until get heat, get hot. இப்போ நம்ம வந்து இதுல செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், wood pressed gingerly oil, homemade. போதுமான அளவு செக்குல ஆட்டின நல்லெண்ணெயை ஊத்துறோம். போதுமானது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா காயட்டும் இப்போ கடாயி. மக்களே, இப்போ வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை போட போறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ now we are going to put the cinnamon, clove and the cardamom. Now we will mix the onion. Wow, nice aroma. நல்ல ஸ்மெல் நல்லா வந்திருக்குங்க. எண்ணெய் காஞ்சி பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு செம்மையா இருக்குது. Very nice. Now green chilli. இப்போ நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். So we have to make like this. So now it become golden brown. பாருங்க மக்களே, இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌனா வதக்கி நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இப்பதான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு போடணும். ginger, garlic, and again we have to fry it nicely.
So now the tomato. தக்காளியை போட்டு இப்போ நல்லா வதக்கணுங்க. So now we have to fry the tomato nicely. Salt, உப்பு, half spoon உப்பு கலந்தாச்சு, போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியில. So the half spoon salt, we have to make it nicely in tomato. இப்போ பாருங்க மக்களே, நல்லா வதக்கியாச்சு. வதக்கின பிறகு ஸ்மாஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். So after nicely fried, you can smash nicely so that it can become the paste. So all the masalas join together. எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்துருக்கும். டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். மண்மாரா எறா தொக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள் தூளை முதல்ல உள்ள போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் த டர்மரிக் பவுடர் அண்ட் மிக்ஸ், தென் த சில்லி பவுடர். பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூளை மிக்ஸ் பண்ணணும். த சில்லி பவுடர் அண்ட் தென் மிக்ஸ். நவ் த கரம் மசாலா அண்ட் கொரியாண்டா பவுடர். தனியா தூளையும் கரம் மசாலையும் கலந்தாச்சு. கலந்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலா நல்லா ஊறி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில், அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணியும் கலந்துருக்கோம், நல்லா இப்போ கலரி விடணும். ஸோ we have to mix nicely after the masala soak nicely. The oil come outside and this is how it looks like. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை அழகாக போட்டு விடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கிண்டுறோம். The curry leaves, we mix the curry leaves and then now we mix the shrimp. இப்போ நம்ம எறாவை இதில் கலக்கிறோம். பாருங்க, இந்த எறா மசாலால நல்லா ஊறும். இப்போ ஒரு வதக்கணும் மேலே கீழேயும். இப்போ நம்ம தீயை சின்னதாக வச்சுக்கிறோம். So we will make the flame smaller and mix nicely. இப்போ மக்களே நல்லா ஊறிடுச்சு. இப்போ சின்ன தீயில வச்சிருக்கோம். இப்போ இந்த லிட்டை போட்டு மூட போறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. So now the flame is very light flame and we are going to cover it for 10 minutes. மக்களே இங்க பாருங்க, இப்போ எப்படி அரிசியை வடிக்க போறது இந்த குக்கர்ல இருந்துன்றதை காட்ட போறோம். Let me see how to drain the water from this rice. It's a new method. ஸோ பாருங்க, இப்போ எப்படி வடிக்கிறதுன்றதை பாருங்க. Just see how it drain the water. Yeah, 10 minutes over. It's very nice now, very good. பாருங்க மக்களே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, மசாலா நல்லா இருக்கு, ஆயில்லாம் மேலே வந்திருக்கு. The oil came up
It's nice. It's fresh. Now we will mix the coriander. கொத்தமல்லியை நம்ம அப்படியே மேலே தூவி விடுவோம். அவ்வளோதாங்க, மண்மாரா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. The superb shrimp curry or எறா தொக்கு or shrimp தொக்கு, whatever you can say, is ready now. And in next 2-3 minutes, it's ready to eat. Lovely. Please welcome. Now we can switch off the lid and we cover it for 5 minutes. Thanks. And please try this dish yourself at your home and let me know how you feel. மக்களே, இதை நீங்களும் செய்து பார்த்து, அவ்வளோ சுவையா இருக்கும் மக்களே, நீங்களும் செய்து பார்த்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் வந்து அவ்வளோ அருமையான சேனல். உங்களுக்கு விதவிதமான உணவு வகைகளை வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும். மக்களே, இப்போ அரிசி வடிச்சு ஃபுல்லா பாருங்க, அந்த கஞ்சி தண்ணி ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே பாருங்க, அரிசியை பாருங்க, நல்லா வெந்து இருக்கு. ஸோ த ரைஸ் இஸ் தேர். We drain the rice. It's very nice. Lovely. மக்களே, நண்பர்களே, இதை பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. எறா தொக்கு, மண்மாரா எறா தொக்கு. So this is shrimp curry or prawn tokku, whatever you can call it. So nice, delicious. Let me try with rice. சாப்பாட்டில் அப்படியே பிசைஞ்சு அப்படியே எடுத்து டெலிஷியஸ். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மக்களே, இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஆஹா. So this is a marvelous gift for my taste bud and for all of your taste bud too. And I would like to say thanks for watching Ravi's Village Cooking. And please do not forget to share this video as much as people you want. And your support is very, very important. மக்களே, நண்பர்களே, பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. நீங்க வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது இல்லாம என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக இதை வந்து எவ்வளவு பேருக்கு நீங்க ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. மேலும் பல வீடியோக்கள்ல நம்ம பார்ப்போம். ரவிஸ் வில்லேஜ் குக்கிங் சேனலை தயவு செய்து மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.